ஹாய்ப்பா. இப்போ வந்து ஒரு நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கிலோ நண்டு எடுத்துகிட்டு அதை சுத்தமாக வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், மசாலாலாம் நான் ரொம்ப சேர்க்க போகிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுட்டு நான் கடலெண்ணெய் விட்டுட்டேன். அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா வந்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிரேவி வந்து நமக்கு நிறைய வேணும் அப்படின்றதுனால நான் பெரிய வெங்காயம் வந்து நிறைய கட் பண்ணி எடுத்துட்டேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணி எடுத்துட்டேன். அது வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இருக்கப்பவே நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆயிலில் போட்டால் கறியிடும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி டைமில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் சின்ன ஸ்பூனுனால 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். தக்காளி வந்து ரொம்ப சேர்த்தோன்னா நமக்கு புளிப்புத்தன்மை வந்துடும். அதனால் வந்து சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி வந்து நான் வந்து கிரேவி நல்லா திக்னஸாக இருக்குன்றதுக்காக நான் அரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே வதங்கின உடனே இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, இல்லைனா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துட்டேன். அதையும் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்து நண்டையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். அந்த மசாலே வதக்கிட்டு அந்த நண்டு முழுகிற அளவுக்கு நமக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம குழம்பு செய்ய போகிறதில்ல, கிரேவி தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி கொதித்த உடனே தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் இருக்கும் இல்லையா, அதை நான் எடுத்து ஊற்றிட்டேன். தேங்காய் பால் ஊற்றாமலும் செய்யலாம். இது வந்து தேங்காய் பால் ஊற்றுறப்போ வந்து அது ஃப்ளேவர் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதனால தான் நான் தேங்காய் பால் சேர்த்துட்டேன். இப்போ அதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு மேலே வந்து மல்லியில் கருவேப்பிலை போட்டு இந்த டைமில் நம்ம இறக்க போகிறதில்ல. இன்னும் நல்லா கொதித்து அந்த மசால் வந்து ட்ரை ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா கொதித்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் வந்து உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றின உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா என்னாகும் அப்படின்னா அந்த ஹீட்டில் இருந்தே நமக்கு வந்து நல்லா இன்னும் ட்ரை ஆகி கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.